ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதோலி டெக் யூடியூப் சேனல் மற்றும் நான் லோகேஷ். ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு என்னென்னா, இப்போது நம்ம வீட்டில் ஃபேன் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு தேவையோ அந்த ஸ்பீடு அளவுக்கு நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். அதே மாதிரி தான் வோல்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அவ்வளோ வோல்டேஜ் அளவு நம்ம குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். அதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர். அது எப்படி செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இனிமேல் சர்க்யூட் ஏதாச்சும் செய்யணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை வீடியோ பண்ணி போடுறேன். அண்ட் இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் போடுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு IRF Z44N MOSFET, இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் ஒன்று, அப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சில ஒயர்ஸ். இந்த மொஸ்பெட்டுக்கு 3 பின் இருக்கும். இந்த பின்னை இந்த மாதிரி மடிச்சிக்கிற 2 பக்கமும், அப்போ தான் கனெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேராமல். அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலில் கூட ஒரு 3 பின் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கும் 3 பின் இருக்கும். இந்த வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னு வந்து இந்த மொஸ்பெட்டோட நடு பின்னுக்கு ஒரு ஒயர் சால்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சால்டர் பண்ண பிறகு அப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோலோட நடு சென்டர் பின்னுக்கும் அப்புறம் இந்த மோஸ்பெட்டோட ஃபஸ்ட்டு பின்னுக்கும் ஒரு ஒயர் சால்டர் பண்ணிக்கணும். ஸோ சால்டர் பண்ண பிறகு அடுத்து இந்த மோஸ்பெட்டுக்கு இன்னொரு ஒயரு சால்டர் பண்ணோம். அதாவது நான் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துருக்கேன். ஆரஞ்சுனாக்கா ப்ளஸ்ஸு. ஸோ அது வந்து அவுட்புட்டு, இந்த லெஃப்ட் சைடு வந்து இன்புட்டு.
அடுத்து ஒரு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர்னா மைனஸு. இந்த வால்யூம் கண்ட்ரோலோட லாஸ்ட் பின்னுக்கு சால்டர் பண்ணிக்கிறேன். இன்னொரு க்ரீன் ஒயர் கூட அது கூட சேர்த்து சால்டர் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கினேன். இந்த ஒயர் வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலோட ஃபர்ஸ்ட் பின்னுக்கு சால்டர் பண்ணிக்கணும். க்ரீன் ஒயர் வந்து மைனஸு, ஆரஞ்சு ஒயர் வந்து ப்ளஸ்ஸு. அவ்வளோதான், இப்போ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு வந்து இன்புட்டு, ரைட் சைடு வந்து அவுட்புட்டு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ரைட் சைடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம். 12 வோல்ட் சப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் எல்இடியை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 5 வோல்ட் எல்இடி. நெக்ஸ்ட் இது வந்து 12 வோல்ட் எல்இடி. இது வந்து 3 வோல்ட் ஆர்ஜிபி எல்இடி. ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஜிபி எல்இடியை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வால்யூம் ஆஃபில் இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எல்இடியும் இன்க்ரீஸ் எரியும் பாருங்கள். அதுக்கு தேவையான 3 வோல்ட்டு. இப்போது 3 வோல்ட் வந்துடணும். இந்த எல்இடி லைட்டு எரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே இப்போது கம்மி பண்ணாக்கா அந்த எல்இடி ஆஃப் ஆகிடும். ஏன்னா அதுக்கு வோல்டேஜ் 0 வோல்டேஜ் இருக்கிறதுனால எல்இடி ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு இப்போது 3 வோல்ட் இருக்கு.
அதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை வந்தாச்சு, அதனால பிரைட்டாக எரியுது. ஸோ அதே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணாக்கா வோல்டேஜ் கம்மியாகும். ஸோ லைட்டு கொஞ்சம் டிம்மாக எரியும். இப்போ பாருங்கள், வோல்டேஜ் கம்மியாகிறேன், லைட் டிம்மாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதே ஃபுல்லாக்குனா 12 வோல்ட் ஃபுல்லாக கொடுத்தாக்கா லைட்டு பளிச்சுன்னு எரியுது பார்த்தீங்களா. 12 வோல்ட் வந்தாச்சு அப்படின்னா பளிச்சுன்னு எரியுது. ஸோ இதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வோல்டேஜில் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை பாய்.